ரைட். இங்கே வந்து 2019 ஆண்டுக்கான டிசம்பர் எக்ஸாம் வந்து ஆட்பாடத்துக்குரிய எக்ஸாம் பேப்பர் இதில் இருக்குது. இல்லை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும், ஏற்கனவே நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ நாங்கள் மெயினாக வந்து இப்போ எக்ஸாமுக்கு டார்கெட் டீக்கிறதுனால இது வரைக்கும் வந்து பாஸ் பேப்பரில் வந்து கொஞ்சம் நீங்கள் பாருங்கள். பாஸ் பேப்பரில் உள்ள கேள்விகள் தான் திருப்பி திருப்பி வந்து நான் போடுவான். உங்களுக்கு எப்படின்னு தெரியும், பகுதி 1 40 புள்ளிக்குரியது. அதே போன்று வந்து பகுதி 2 ஆப்ஜெக்ட், அது 30 புள்ளிக்குரியது. அதே போன்று வந்து பகுதி 3 30 புள்ளிக்குரிய அந்த வினாவாக வரும். இதுல முதலாவது வந்து நோட்ஸ் சம்பந்தமானது வந்து நீங்க முதல்ல டிசைட் பண்ணிக்கொள்ளணும் வந்து உங்களுக்கு ஃப்ளூவெண்டா, உங்களுக்கு லேசா இது. சில பேருக்கு வந்து நோட்ஸ் நல்லா செய்வீங்க, சில பேர் வந்து பெயிண்டிங் நல்லா செய்வீங்க, சில பேர் வந்து ஆப்ஜெக்ட் நல்லா செய்வீங்க. இப்போ நீங்க உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு எதை செய்யணும். சில பேருக்கு எல்லாருமே செய்ய இயலும் வந்து, அப்படியானாக்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. சில பேர் வந்து சில இதுவரை வீக்கா இருப்பாங்க, நோட்ஸ் நல்லா இயலும், வரைகிறதுல வீக்கா இருப்பாங்க. சில பேர் வந்து வரைகிறது வீக்காக இருக்கும், ஆனால் நோட்ஸில் நல்லா செய்வாங்க. அப்படி மாறி மாறி ஒவ்வொன்றிலையும் வந்து ஒவ்வொரு ஆட்கள் ஒவ்வொரு மாதிரி செய்வாங்க பிள்ளைகள். ஆகவே வந்து நீங்கள் எது வீக்காக இருக்குன்னு பார்த்து அதை கொஞ்சம் நீங்கள் பார்த்துட்டு தான் நல்லா எக்ஸாமுக்கு இது போகிறதுக்கு முன்னுக்கு. எப்படியும் வந்து இப்போ எங்களுக்கு இப்போ இந்த மாதம் 25ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ண சொல்லிக்கிட்டானே, அதுலேயே நாங்கள் அது சம்மந்தமாக கொஞ்சம் நாங்கள் பார்ப்போம். இந்த எக்ஸாமை டார்கெட் பண்ணி செய்யக்கூடிய வேலையில் நாங்கள் பார்ப்போம். இப்போ இதில் உங்களுக்கு தெரியும் இந்த 40 புள்ளிக்குரிய வினா அங்கே போடப்பட்டிருக்குது. உங்களுக்கு தெரியும் அந்த 40 புள்ளியும் அது ஒரு பிக்சர் ஒன்று போட்டிருப்பாங்க. பிக்சரை போட்டு அதுக்கு ஒரு 5 விளக்கம் கொடுக்க வேண்டியிருக்கும். என்னென்ன விஷயம் கேள்வி கேட்டிருப்பாங்க, அது பிறகு இடைவெளி நிரப்புறது, அதே மாதிரி வந்து அண்டர்லைன் பண்ணுறது, கோட் அடிக்கிறது. அதே போன்று வந்து சில வாக்கியங்கள் தந்திருப்பாங்க, அதுக்குரிய விளக்கங்களை நீங்கள் எழுதணும். அதே போன்று இணைக்கின்ற சொன்னால் வந்து இங்கே 21க்கு இங்கே எது செட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இணைக்கிறது. 24க்கு 25க்கு ஏயா பியா சியா டியா அப்படின்னு சொல்லி இணைக்கிறது. அதே போன்று வந்து இடைவெளி நிரப்புறது. இவ்வாறு உங்களுக்கு 40 கேள்விகள் வரும். இறுதியாக வந்து ஒரு பிக்சர் ஒன்று போட்டிருப்பாங்க. இது 2019ஆம் ஆண்டு போட்ட அவிக்னோன் யுவதிகள் பிகாசோட அந்த பிக்சர். ஆகவே அந்த பிக்சருக்குரிய வினா 36ல இருந்து 40 வரைக்கும் இடையில வரும். ஆகவே நோட்ஸ் அப்படித்தான் வர. அடுத்து நாங்கள் பார்ப்போம் வந்து இதில் மிக முக்கியமான பகுதி தான் வந்து இந்த ஒப்ஜெக்ட். நான் கிட்டத்தட்ட நான் போட்டேன்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் வந்த ஒரு 10 வருஷ பேப்பரோட ஒப்ஜெக்ட் எப்படி வந்துச்சுன்னு சொல்லி அது நாங்கள் ஒரு டைம் நாங்கள் பார்ப்போம். நான் இப்போ அடுத்த கட்டத்துக்கு அப்புறம் 3வது கட்டத்துக்கு வந்து, இப்போ 3வது கட்டத்தில் வந்து சில பேர் டிசைட் பண்ணியிருப்பீங்க வந்து கருத்து வெளிப்பாட்டு சித்திரம் செய்கிறதுக்கு, அல்லது சில பேர் வந்து அலங்காரங்கள் செய்கிறதுக்கு, சில பேர் வந்து போஸ்டர் கிராஃபிக் சைட் செய்கிறதுக்கு. உங்களுக்கு தெரியும் அதில் பகுதி 3ல் உங்களுக்கு ஆனா பகுதி, இப்போ 2019ஆம் ஆண்டு வந்த இந்த வினா தான் இது. ஆனா பகுதியில் வந்து என்ன கருத்து வெளிப்பாட்டு சித்திரம், ஏன்னா கருத்தை வெளிப்படுத்தக்கூடிய சித்திரங்களாக இருக்கணும். ஆவண்ணா பகுதி அலங்கார பகுதி. அதே மாதிரி ஈனா பகுதி வந்து கிராஃபிக்னா கம்ப்யூட்டர் செய்ய இயலுமான போஸ்டர், பேனர், இப்படியான விஷயங்கள் வந்து. ஆனால் மார்க்கிங்கில் கூட வந்து அதிகமாக வந்து கிராஃபிக்ஸ் செய்கிறாக்களுக்கு வந்து கொஞ்சம் மார்க்ஸ் கூட உழுவுற வந்து, ஏன்னா நிறைய பேர் கிராஃபிக்ஸ் செய்யாததுனால வந்து. ஆகவே வந்து அலங்கார பகுதி செய்கிறவங்க வந்து நீங்கள் கிராஃபிக்ஸ் சைடையும் கொஞ்சம் உங்களுக்கு பார்க்கலும். அதுக்காக வேண்டி அலங்காரத்தை விட்டுறவானான் இல்லை. நீங்கள் இப்போ இது வரைக்கும் ஒன்றில் நல்லா பெர்ஃபெக்டாக இருப்பீங்க வந்து, இதுதான் செய்ய போகிறேன் அப்படின்ற ஒரு முடிவில் இருப்பீங்க. ஆகவே அவங்க மாறவானாம். ஆனால் இன்னும் ஒரு ஐடியா இல்லாத ஆட்கள் வந்து நீங்கள் சில டைம் வந்து அலங்காரத்தையோ அல்லது இந்த சைடையோ வந்து செய்யமாக இருக்கு மீனா பகுதியை கிராஃபிக் சைடை. இப்போமா நாங்கள் இந்த ஆட்பாடத்தில் பகுதி 3 பகுதியை வந்து நாங்கள் ஒரு அனலைஸ் ஒன்று பண்ணணுன்னு சொன்னால் அது எப்படி வரும்னு பார்ப்போம். இந்த பாருங்க வந்து இதில் நான் ஒரு அனலைஸ் பண்ணது வந்து, இதில் மிக முக்கியமான அடிக்கடி வார ஒரு விஷயம்தான் சீத்த துணிக்கான பரபரூப அலங்காரம் அல்லது சீத்தி துணிக்கான அலங்காரம் ஒன்று கேட்கப்பட்டு வாரது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் 2008ல் இருந்து இதை நான் எடுத்திருக்கேன்.
கலெக்ட் பண்ணிக்கிறேன். ரெண்டாயிரத்தி எட்டு நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா 2008, 2009, 2010, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19 வரை. வந்து 2008 இருந்து இப்போ தொடர்ந்து கிட்டத்தட்ட 12 வருஷத்துக்கு மேல. நான் அதுக்கு முன்னுக்கு நான் அனலைஸ் பண்ணல. 12 வருஷத்துக்கு மேல இந்த சீத்தை துணிக்கான பரபரப்பு அலங்காரம் கண்டினியூவா வந்துகிட்டு இருக்குது. அது ஏதோ ஒரு சில ஹெடிங் மாற்றத்தோட வந்து தலைப்புகள் மாற்றத்தோட வந்து வந்திருக்கிறாங்க. அதுவும் வந்து இந்த சிலபஸ் மாறின பிறகு வந்து இப்போ உங்களோட சிலபஸ் 2016 சிலபஸ் மாறினத்துல இருந்து 2015 நினைக்கிறேன், 15 அல்லது 16 வரைக்கும் சிலபஸ் மாறினத்துல இருந்து அவன் அந்த சீத்தை துணிக்கான பரபரப்பு அலங்காரத்துக்கு வந்து இன்னொரு விஷயத்தை கொண்டு வரான், வந்து அளவு திட்டம் ஒன்று. இதுல நீங்க பாத்தீங்கன்னா 2015 பாருங்க, பரவலடையும் விதத்தில். நான் பிள்ளைகளுக்கு ஸ்கிரீன் விளங்கி நான் நினைக்கிறேன், சரியா? 2015ஆம் ஆண்டு கேள்வியை பாருங்க. இங்கன்னா பரவலடையும் விதத்தில் அச்சு பதிப்பதற்காக 9x9 அளவுடைய சீத்தை துணி அலங்காரம் ஒன்றை விலங்கு உருவங்களை பயன்படுத்தி நிர்மாணிக்கிறது 2015 கட்டி. இந்த அளவுக்கு 9x9. இதுக்கு முன்னர் வந்த கேள்வி வினாக்கள்ல வந்து 9x9 அந்த பகுதி இல்லை. ஆனா 2015ஆம் ஆண்டு அது போடப்பட்டிருக்கு. அதே போன்று 2016 பார்த்தீங்கன்னு சொன்னா அதே போன்று 9x9 சீத்தை துணி ஒன்றை அச்சு பதிப்பதற்காக பரவலடையும் விதத்தில் 9x9 அங்குல அளவுடைய அலங்கார பகுதி ஒன்றை செவ்வரத்த மலர் ஒன்றை கொண்டு நிர்மாணிக்க பொருத்தமான அளவிடைக்கு அமைய வரையலாம் அப்படின்னு போடப்பட்டிருக்குது. 2017 அதே 9x9 ஒரு விஷயம் போடப்பட்டிருக்குது. அது 5 இதழ்களை கொண்ட பூ இலை ஆகியவற்றை கொண்டு வரைய சொல்லி சொல்லியிருக்குது. 2018 பார்த்தீங்கன்னு சொன்னா வந்து 9x9 அழகுணர்ச்சி ஏற்படுத்தும் விதமாக வர்ணமிடுக பரவல் அலங்காரம் ஒன்றை அலங்கார பகுதி பரவலடையும் விதம் தொடர்பில் கவனம் செலுத்துக அப்படின்னு சொல்லி போடப்பட்டிருக்குது. 2019 இறுதியாக வந்தது புடவை அச்சுறுக்கு பொருத்தமான விதத்தில் பரவல் அலங்காரம் ஒன்றின் 9x9 அங்குல பகுதி ஒன்றை அலங்காரங்களை கொண்டு கேத்திரகணித வடிவங்களை பயன்படுத்தி நிர்மாணிக்குக. இப்போ 9x9 இப்போ இந்த விஷயத்துல உங்களுக்கு என்ன விளங்குது? இப்ப நீங்க சீத்தை துணி அலங்காரம் ஒன்றை நீங்க ஐடியா பண்ணி இருக்கீங்களா இருந்தா கட்டாயம் 2020ஆம் ஆண்டு, அதாவது வந்து இப்போ உங்களுக்கு வர எக்ஸாமும் இந்த அளவுடையை வந்து அவன் பயன்படுத்தலாம். 9x9 இந்த அளவுடை, சரியா? ஆகவே இந்த 9x9 இந்த அளவு எத்தனை பேருக்கு தெரியும்? அல்லது இந்த 9x9 இந்த அளவை வந்தா எப்படி நாங்க செய்யறது அப்படிங்கிறது வந்து ஒரு கேள்விக்குறி. அதுல உள்ள சில பேருக்கு விளங்கி இருக்கும் இது எப்படி செய்யறேன்னு, சில பேருக்கு வந்து விளங்காம இருக்கும். அதே போன்று அடிக்கடி வார ஒரு கேள்வி, நான் இந்த விஷயத்தை நான் சொல்லிட்டு அடுத்த விஷயத்துக்கு போறேன். சீட்டி துணிக்கான பரவரூப அலங்காரமும் வாரது. அதே போன்று தொடர்ந்து வார ஒரு பாதி ஒன்றுதான் முழுத்தல அலங்காரம். இந்த முழுத்தல அலங்காரம்ங்கிறது வந்து சீட்டி துணி வந்து சீத்தி துணி நாங்கள் நார்மலாக நாங்கள் சீத்தி துணி வந்து வெட்டினா எப்படி இருக்கணுமோ அப்படி நாங்கள் வரையணும். முழுத்தல அலங்காரம்ங்கிறது வந்து டிஃபால்ட்டாக உள்ளது. உதாரணமாக வந்து மேசை விரிப்பு, காப்பட், பெட்ஷீட், வேற இவ்வாறு வந்து இவ்வாறு ஒரு டிஃபால்ட்டாக உள்ள சைஸ். உதாரணமாக மேசை விரிப்புகள் எல்லாம் வந்து ஒரு அளவு ஒன்று இருக்குது. அப்போ இவ்வாறான விஷயங்களுக்கு வந்து முழுத்தல அலங்காரம். அதே மாதிரி வந்து ட்ரே, நீங்கள் வீட்டில் பாவிக்கிற அந்த ட்ரேயும் ஒரு முழுத்தல அலங்காரம் தான். ஆகவே அதை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னாங்க 2008 இருந்து 2008 2 வகையான கேள்வி. சதுர அமைப்புடைய குஷன் உரை ஒன்றிற்கு விரும்பிய உரு வடிவை பயன்படுத்தி முழுத்தல் அலங்காரம் ஒன்றை தயாரிக்க சொல்லி 2008ஆம் ஆண்டு ஒரு கேள்வி ஒன்று கேட்கப்பட்டிருக்குது. அதே போன்று அதே ஆண்டு கேட்கப்பட்டிருக்கு பித்தளை தட்டொன்றுக்கு பொருத்தமான அலங்காரம் ஒன்றை. இதுவும் அதே தான், முழுத்தல் அலங்காரம். பித்தளை தட்டுன்னு சொன்னா வந்து என்ன வட்ட வடிவம் பாருங்க, பாரம்பரிய அலங்காரத்தை பயன்படுத்தி வட்ட வடிவம். அப்ப வட்டத்துள்ளுக்கு வந்து அந்த டிசைன் இருக்கணும். சீத்தி துணி அப்படி இல்லையே, வெட்டுப்பட்டு போறதானே. இப்போ 2009 பாருங்க, அது மாதிரி 2010 2 கேள்வி, 2011 2 கேள்வி, 2012 13 வரல, 14 வரல, 15 16 17 18 19. ஆகவே வந்து நீங்க எக்ஸாமுக்கு அலங்காரம் செய்யறவங்க வந்து இந்த 2 ஹெட்டிங்க்கும் கட்டாயம் நீங்க ஆயத்தமா ஆகணும். ஒண்ணு முழுத்தல் அலங்காரம்ன்ற ஒரு ஹெட்டிங்க்கும், அதே மாதிரி வந்து இங்க உள்ள பரபுரூப அலங்காரம், சீத்தை துணி ஒன்றுக்கான பரபுரூப அலங்காரம். சரியா? ரைட்.
இப்ப சில பேர் வந்து இந்த பரபரூப அலங்காரம் நிர்மாணிக்கிறது வந்து முழுத்தல் அலங்காரம் மாதிரி. இப்ப பரபரூப அலங்காரம்ல எப்படி வரணும்? நான் ஒன்னா செஞ்சு காட்டுறேன் பாருங்க. இப்போ உதாரணமா வந்து உங்களோட எக்ஸாம் A4 பேப்பர் எப்படி இருக்கணும் எப்பவுமே, இது உங்களோட எக்ஸாம் A4 பேப்பர் சரியா. உங்களுக்கு வந்து எக்ஸாமுக்கு வந்து A4 சைஸோட கொஞ்சம் பெருசா வரும். உதாரணமா வந்து அந்த இடத்துல வந்து உங்களுக்கு இண்டெக்ஸ் நம்பர் போடுறது தான் வரும். அதனால நீங்க எக்ஸாமை வந்து A4 பேப்பருக்குண்டே நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. உதாரணமா அந்த பேப்பரோட இந்த துண்டு வந்து உங்களோட இண்டெக்ஸ் நம்பர், பேர், பாடம் அதெல்லாம் போடுறதுக்கு வரும். அந்த துண்டை நீங்க விட்டீங்கன்னு சொன்னா அது A4 சைஸுக்கு தான் வரும் சரியா. ஆகவே வந்து நீங்க A4க்கு நீங்க பழகினா போதும். உதாரணமா வந்து இந்த ஒரு பூ ஒன்று இருக்குது. இப்ப சீத்தி துணிக்கான பரபரூப அலங்காரம்ங்கிறது வந்து அது ஒரு பறந்து செல்லக்கூடிய அலங்காரம். ஒரே அச்சை வச்சு தான் நாங்க அந்த அலங்காரத்தை மேற்கொள்றோம். உதாரணமா இப்படி ஒரு பூ ஒன்று இருக்குது. இந்த பூக்கு வந்து இந்த பூவை அச்சு பதிக்க போறீங்க. சீத்தி துணிக்கான பரபரூப அலங்காரம் இந்த ஹெடிங்க்கு நீங்க அச்சு பதிக்க போறீங்க 9க்கு 9. முதலாவது வந்து இந்த A4ங்கிறது வந்து 9க்கு 9 இல்லை. இந்த 9க்கு 9ன்றா என்ன? சதுர வடிவான ஒரு அமைப்பு தாள். அதுதான் 9க்கு 9. உங்களுக்கு 9க்கு 9 கேட்கலாம், அல்லது 18க்கு 18 கேட்கலாம். என்ன சைஸ் கேட்டாலும் அவன் கேட்கறது வந்து பாக்ஸ் டைப்புக்கு தாங்க. 9க்கு 9 இருந்தாலும் வந்து சச்சுதரமா இருக்கும். இப்ப கடைசியா 2015 இருந்து 2019 வரைக்கும் வந்தது அப்படித்தான் நான் கேட்டிக்கிறேன். 9க்கு 9 தானே, வேற எந்த அளவும் கேட்கல. ஆகவே உங்களுக்கு 9க்கு 9 கேட்கலாம். இப்போ 9க்கு 9 கேட்டா உங்களோட வெள்ளத்தாள் இப்படி இருக்க, நீங்க வந்து அந்த வெள்ளத்தாளோட இந்த நீட்டம் எவ்வளவோ அதே நீட்டம் இங்க எடுத்து நீங்க அந்த பாக்ஸ் டைப்புக்கு நீங்க வரையணும். உதாரணமா நான் காட்டுறேன் பாருங்க. உதாரணமா ரைட், இதுனா ஒரு பாக்ஸ் டைப் நான் எடுத்துட்டேன் சரியா. ரைட், இப்ப இந்த பின்னுக்குள்ளது வந்து எங்க எக்ஸாம் பேப்பர். ஆனா 9க்கு 9 அளவு இந்த அளவு சரியா. அப்ப இந்த அளவை எங்களுக்கு வந்து இந்த பேப்பரோட இங்க தொங்கல்ல கொண்டு போயிட்டு இந்த ஏரியாவை அப்படி கலர் பண்ணாம அப்படி சும்மாவே விடலாம். அல்லது வந்து இந்த 9க்கு 9 இப்படி சென்டர் பண்ணியும் உங்களுக்கு வரையலாம், அல்லது உங்களுக்கு இங்க கீழே கொண்டு வந்து வரையலாம். அப்ப இந்த இடத்த அப்ப இதான் உங்களோட அளவு திட்டம். 9க்கு இது 9. ஆகவே இந்த ஏரியாவும் நீங்க ஒன்றும் கலர் பண்ணக்கூடாது, சும்மா பிளாங்கா தான் விடணும். ஒருவேளை இதையும் நீங்க டிசைன் பண்ணி இந்த பாக்ஸுக்குள்ளதை நீங்க டிசைன் பண்ணி இந்த இடத்தையும் டிசைன் பண்ணா மார்க்கஸ், அதாவது வந்து பேப்பர் திருத்தராக்கள் நினைக்கிற வந்து இது ஃபுல்லாவே டிசைன் பண்ணிக்கிண்டு. ஆகவே தான் இந்த இடத்தையும் பிளாங்கா விடுங்க. ஆனா இந்த துண்டுக்குள்ள மட்டும் நீங்க டிசைனை கொண்டு வரணும். உதாரணமா இது ஒரு பூ, இதான் நீங்க எடுத்துக்கிற ஒரு அச்சுன்னு சொல்லி எப்பவுமே உங்களுக்கு எக்ஸாமுக்கு ட்ரேசிங் பேப்பர் உங்களுக்கு அங்கே எக்ஸாம் ஹாலில் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஆகவே வந்து அந்த ட்ரேசிங் பேப்பர்ல நீங்க விரும்பிய ஒரு பூவையோ அல்லது அந்த ஹெடிங்க்கு ஏற்ற மாதிரி ஒன்று நீங்க எடுக்கிறீங்க. இப்போ இதை நான் வந்து என்ன செய்ய போறேன், பரபரூப அலங்காரத்துக்கு ஏற்ற மாதிரி நான் அச்சு பதிக்க போறேன். பரபரூப அலங்காரம்ங்கிறது வந்து இங்கே உள்ள பூ பேலன்ஸ் இங்கே ஜாயிண்ட் ஆகணும். உதாரணமா பாருங்க, நான் ஒன்று செஞ்சு காட்டுறேன். இப்ப இந்த பூட இதுக்கு இங்கிட்டு உள்ள துண்டு வெட்டுப்பட்டு போகுது. ஆகவே நான் அச்சு எடுக்கக்குள்ள இந்த பேலன்ஸ் துண்டு என்ன செய்யறேன், வெட்டுப்பட்டு போறத இந்த சைடு நான் கொண்டு வரணும் இல்லைங்கண்ணா. அப்ப இதுல வெட்டுப்பட்டு போற துண்டு இங்க வரணும் சரியா. அதே மாதிரி நான் இன்னொரு பூ ஒன்று எடுக்கிறேன். இது வேறொரு இடத்தால வெட்டுப்பட்டு போகுது. ஆகவே வந்து இதுல மிஞ்சிற பேலன்ஸ் அந்த அச்சை வந்து என்ன செய்றீங்க, அதை அப்படி நேரா கொண்டு வந்து
இங்க வைக்கிறீங்க. இல்லைங்களா? ஆகவே இந்த துண்டோட வெட்டப்பட்ட பகுதி இங்க இருக்குது, இந்த துண்டோட வெட்டப்பட்ட பகுதி இங்க இருக்குது. ஆகவே இதை நாங்க சுத்தி பார்த்தோம்னு சொன்னா, இதை வந்து ரோல் பண்ணி பார்த்தோம்னு சொன்னா இதுவும் இதுவும் ஜாயிண்ட் ஆகணும். இது அங்க மார்க்கஸ்மார் அங்க வந்து பேப்பர் திருத்துறாங்க பார்க்குற விஷயம் ஒன்று பரபரூப அலங்காரத்துக்கு இப்படி வரணும். அதே மாதிரி இன்னொன்னும் எடுப்போம் நாங்க. இப்போ இன்னொரு இது நாங்க இன்னும் எடுக்கிறோம். சரியா? இதுல இந்த பெட்டிக்கு இந்த மேல் துண்டு வெட்டுப்பட்டு போகுது. ஆகவே இதுல மிஞ்சின மற்ற பகுதி என்ன செய்யறோம், கொண்டு வந்து இங்க வைக்கிறோம். இங்க வைக்கும் போது ஒன்னோட ஒண்ணு ஜாயிண்ட் படாத மாதிரி நீங்க பாத்துக்கோங்க. இப்ப இது கொஞ்சம் கொஞ்சம் இதான மாதிரி இருக்குது, நெருங்கின மாதிரி. அப்ப அது ரெண்டு கொஞ்சம் மேலுக்கு தூக்குறேன். நீங்க ஃபர்ஸ்ட்டுக்கு பதிய முன்னுக்கு அச்செடுக்க முன்னுக்கு நீங்க பிளான் பண்ணிக்கணும், இது இப்படித்தான் வரணும்னு சொல்லி. சரியா? ரைட். அதே மாதிரி இன்னொரு நான் இன்னொரு பூ ஒன்று எடுக்கிறேன். அதுல இந்த பகுதிங்களை வருது. இதுல மிஞ்சின ஏனைய பகுதியை நான் வெட்டுறேன். அதில் மிஞ்சின பகுதியை இங்க கொண்டு வந்து வைக்கிறேன். இப்போ கொஞ்சம் இங்கே நெருக்க மாதிரி வைக்குதுண்ணே. நான் கொஞ்சம் இதை இங்கிட்டு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணேன், மிச்சம் நெருக்க மாதிரி இல்லாமல் இதையும் கொஞ்சம் எங்களுக்கு இதுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி இருக்கும். ரைட். இப்போ இந்த துண்டு பேலன்ஸ் ஆகிக்குது. இந்த துண்டுக்கும் இந்த முழு பூவை கொண்டு வரோம், கொண்டு வந்து இங்கே வச்சு பார்க்குறோம். ரைட். இன்னொன்றும் வைக்கலும் எங்களுக்கு. ரைட். அப்போ அதில் இன்னொரு வச்சு, ஆனால் கொஞ்சம் இது ஒன்னோட ஒன்று டச் ஆகிற மாதிரி இன்னும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி சென்டருக்கு கொண்டு வருவோம். பாருங்க, இதுதான் சீட்டி துணிக்குரிய பரபரப்பு அலங்காரம். அதாவதுமா சீட்டி துணிங்கிறது வந்து இந்த 9க்கு 9 அச்சு தான் வந்து இண்டஸ்ட்ரி சைட்ல வந்து இப்ப வந்து இந்த ஃபேக்டரி ஒலி கார்மெண்ட் ஒலி இருக்குது. கார்மெண்ட்ல வந்து இப்படி ஒரு சைஸ் தான் அவங்க பிளேட் எடுக்கிறது, ட்ரேசிங் எடுக்கிறது. அதுதான் ஒன்னோட ஒன்று வச்சு 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 பெரிய இந்த பெரிய மீட்டர் கணக்குல ரோல் கணக்குல எடுக்கிறது. உதாரணமா வந்து இந்த அச்சு எங்களுக்கு வந்துட்டு எப்பவுமே இப்ப இதுதான் 9க்கு 9 9க்கு 9 வந்து இந்த அலங்காரத்தை நாங்க செஞ்சிட்டோம். சரியா? இந்த அச்சியை வச்சு எங்களுக்கு எவ்வளவு நீட்டமான ஒரு இந்த சீத்தை துணியையும் எங்களுக்கு உருவாக்க இயலும். அது எப்படி பாருங்க, நாங்க செஞ்சு காட்டுறேன். ரைட். இதான் எங்கட அச்சு. உதாரணமா எங்கட அச்சு இவ்வளவு சின்ன பார்ப்போம். சரியா? ரைட். இப்ப பாருங்க, இந்த அச்சை நான் திருப்பி எடுத்து வச்சா பாருங்க அடுத்த பூவோட செட் ஆகும். இன்னொருக்கு எடுத்து வச்சா அடுத்த பூவோட செட் ஆகும். இது மூணையும் அடுத்த பக்கத்துக்கு எடுத்து வச்சா பாருங்க இது 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 பாருங்க. பாருங்க இப்படி இப்படி எவ்வளவு நீட்டமான ஒரு சீட்டை துணியையும் எங்களால் உருவாக்க இயலும். ஆனா நாங்க எடுத்தது இந்த 9க்கு 9 இந்த இணைக்கிற இந்த 9க்கு 9 அளவை வச்சு எங்களுக்கு வந்து இந்த இந்த மேலிருந்து கீழாகவோ கீழிருந்து மேலாகவோ வந்து இடத்துல இருந்து வளமோ வலதுல இருந்து இடமோ வந்து எந்த பக்கத்துல வந்து நாங்க அச்செடுத்தாலும் என்ன செய்யும் வந்து எங்களுக்கு பெரிய ஒரு நீட்டமான எங்களுக்கு தேவையான அளவுடைய வந்து சீத்தை துணியை எங்களுக்கு உருவாக்கி கொள்ள முடியும். ஆகவே இவ்வாறு உருவாக்கி கொள்வதற்காகத்தான் இந்த பரவரூப அலங்காரம் ஒரு தலைப்பை போடுறது. ஆகவே இந்த 9க்கு 9 இந்த அச்சை வச்சு எங்களுக்கு எவ்வகையான ஒரு துணியையும் வந்து எந்த அமைப்பிலையும் வந்து எங்களுக்கு உருவாக்கி கொள்ள முடியும். சரியா? ரைட். அது இன்னொன்னு பாருங்க, இதுல நான் உங்களுக்கு ஏற்கனவே நான் விளங்கப்படுத்திருப்பேன்னு நினைக்கிறேன்.
இதுல பாருங்க, பரபரூப அலங்காரம். கடைகளில் காணப்படுகின்ற சீத்தி துணிகள் பல பரபரூப அலங்காரமாக தயாரிக்கப்பட்டவை. அவை 9x9 அங்குலம் அல்லது 18 தர 18 அளவுடைய பகுதி மீண்டும் மீண்டும் அமைப்பதன் மூலம் நிர்மாணிக்கப்பட்டுள்ளது. அந்த ஒவ்வொரு பகுதியும் தெரியாத தொடர்பு தன்மையில் தொடர்புபட்டு இருத்தல் சீட்டி துணியின் விசேடமாகும். வரையப்பட்ட தாளை வட்டமாக வளைத்து மேல் கீழ் பகுதியை சேர்த்து பார்த்தால் அலங்காரம் தொடர்புபட்டு இருத்தல் அவசியம். அதிகமான மாணவர்கள் பரபரூப அலங்காரம் என நிர்மாணிப்பது முழுத்தள அலங்காரம் ஆகும். அவை அது போன்ற சமமான அலங்கார பகுதிகள் இரண்டை பக்கம் பக்கமாக வைத்தால் தொடர்புபட மாட்டாது என்பது விளக்கமாக தெரியும். வகுப்பறையில் இது பற்றி தெளிவுபடுத்தாமே இதற்கு காரணமாகும். இந்த பாருங்க வந்து இப்படி ரோல் பண்ணி பார்த்தா என்ன செய்யணும் வந்து ஒன்னோட ஒன்று ஜாயிண்ட் ஆகணும். இங்க பாருங்க வந்து இந்த ஒரு பகுதி இருக்குது, அந்த பகுதியை வந்து இந்த பகுதியோட ஜாயின் பண்ணா ஜாயிண்ட் ஆகுது. அப்படி ஒவ்வொரு பகுதியும் ஜாயின் பண்ணிக்கிட்டே போகலாம். இதுதான் வந்து பரபரூப அலங்காரம். அதுதான் நான் ஏற்கனவே இங்க உங்களுக்கு சொல்லி காட்டினது. அதே விஷயம் தான் இங்கேயும் நான் உங்களுக்கு போட்டு காட்டுறது. சரியா? ஆகவே நீங்க அமைக்க வேண்டியது இந்த ஒரு 9x9 9 இந்த ஒரு அலங்கார பகுதியை நீங்க நிர்மாணிச்சா உங்களுக்கு ரெண்டு பக்கத்தால சுற்றி பார்த்தாலும் வந்து உங்களுக்கு என்ன செய்யும், படம் ஜாயிண்ட் ஆகக்கூடியதாக இருக்கும். ஆகவே உங்களோட A4 தாள் இருக்கும் போது இந்த பாக்ஸ் டைப்புக்கு தான் நீங்க இது செய்யணும். ஏனைய பகுதிகள் இந்த பகுதி அதே மாதிரி இந்த கீழ் பகுதி ஆகிய 2 பகுதிகளையும் வந்து நீங்க ஒன்றும் செய்ய தேவையில்லை, அப்படியே விட்டுருங்க. சரியா? அடுத்த விஷயம் வந்து முழுத்தள அலங்காரம். முழுத்தள அலங்காரம்ங்கிறது என்ன? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பாப்போம் முழுத்தள அலங்காரம்ங்கிறது என்னன்னு சொல்லி. முழுத்தள அலங்காரம் என்பது ஏதாவது அலங்காரம், கைக்குட்டை, மேசை துணி, பித்தளை தாம்பலம் போன்றவை அது போன்ற அலங்காரத்தை கொண்டவையாகும். இவை பெரும்பாலும் கேத்திர கணித மாதிரியின் மேல் அமைந்திருக்கும். அதே போல சமமான இயல்பை கொண்டிருக்கும். இந்த முழுத்தள அலங்காரம் வந்து ஒரு டிஃபால்ட்டான சைஸ் ஒன்று இருக்கும். உதாரணமா வந்து அவங்க சொல்றாங்க என்ன லேஞ்சி, மேசை துணி, பித்தளை தாம்பலம் போன்ற பெட்ஷீட், அதே மாதிரி இவ்வாறான விஷயங்கள் எல்லாம் என்ன செய்யும், ஒரு டிஃபால்ட்டான சைஸ் ஒன்று இருக்கும். ஆகவே இது வெட்டுப்பட்டு போகாது. இந்த அலங்காரம் இந்த நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அப்படி வெட்டுப்பட்டு போகாது வந்து. அதே போல வந்து இது வந்து அவன் கேட்டிப்பான் சதுர வடிவானு கேட்டிருந்தா இப்படி வரணும், அல்லது சும்மா முழுத்தள அலங்காரம் ஒன்றை நிர்மாணிக்கன்னு சொன்னா இப்படி வரலாம். ஏன்னு சொன்னா அவன் சைஸ் போட்டுல தானே, சைஸ் போடாதனால பிரச்சனை இல்லை. உதாரணமா நான் காட்டுறேன் சில முழுத்தள அலங்காரம் எப்படி இருக்குன்னு சொல்லி. இது பாருங்க, இது முழுத்தள அலங்காரம். இதெல்லாம் முழுத்தள அலங்காரம். பாருங்க டிசைன் லேசி சிம்பிளா இருக்கும், ஆனா அழகா இருக்கும் முழுத்தள அலங்காரம். இது இப்ப வந்து வட்ட வடிவமான பாரம்பரிய அப்படின்னு சொல்லி பாருது. இதுவும் முழுத்தள அலங்காரம் தான், ஓட்டக்கல்லால செய்யப்பட்டிருக்கு. இது வந்து முழுத்தள அலங்காரம். இது அதாவது வந்து இது முழுத்தள அலங்காரம். இது வந்து அம்ப்ரெல்லா இருக்கு, அதாவது வந்து குடை, என்ன குடை ஒன்றுக்கான அலங்காரம் தான் இது. இது வந்து அதுக்குரிய அலங்காரம், முழுத்தள அலங்காரத்துக்குரியது. இது வந்து சீத்தை துணிக்குரியது. இது முழுத்தள அலங்காரம். இதுவும் வந்து முழுத்தள அலங்காரம் தான். உதாரணமாக கேட்கப்பட்டிருந்துச்சு வந்து ஆரம்பத்துல அந்த பித்தளை தாம்பலம் ஒன்றுக்கு. இப்ப பித்தளை தாம்பலம் ஒன்றுக்கு நீங்க இப்படி இது செஞ்சா ஓகே, வரைஞ்சா ஓகே. பாருங்க அந்த பேக்ரவுண்ட் ஓட்ட கலர் எப்படி கொடுத்து அப்படி செஞ்சு மற்ற பிளாக் கலர் ஃபினிஷ் பண்ணிக்கணும். இப்படி செஞ்சா இது ஓகே. இதுவும் பித்தளை தாம்பலம் அல்லது வட்ட வடிவான மேசை விரிப்பு அப்படின்னு சொல்லி போடணும். இது முழுத்தள அலங்காரம். பாருங்க பித்தளை தாம்பலத்துக்கு எப்படி டிசைன் பண்ணிக்கிறாங்க. இப்ப இது பித்தளை தாம்பலம், இது ரெண்டு சைடாலையும் வந்து அந்த குடிக்கிற குடி ஒன்று கைக்குடி. ஆகவே வந்து முழுத்தள அலங்காரம் இவ்வாறு எங்களுக்கு அமைக்கலுமா இருக்கும். ஆகவே முழுத்தள அலங்காரம் வந்து உங்களுக்கு தெரியும்
இப்போ போன வருஷம் அதே மாதிரி அதுக்கு முந்தி 17 16 இப்படி கண்டினியூவா வருது. அதுல வந்து இப்போ கேத்த சில இதுகள் வந்து வட்ட வடிவான முழுத்தல் அலங்காரம் கேட்கப்பட்டிருக்கும். வட்ட வடிவான மேசை விரிப்பு ஒன்றுக்கான முழுத்தல் அலங்காரம் ஒன்றை நிர்மாணிக்கன்னு சொன்னா நீங்க என்ன செய்யணும் வந்து வட்ட வடிவத்துக்கு நீங்க டிசைன் பண்ணணும். வட்ட வடிவம் நீங்க டிசைன் பண்ணக்குள்ள வட்ட வடிவத்துக்கு வெளியே நீங்க டிசைன் பண்ணக்கூடாது. டிசைன் பண்ணா வந்து பிழைங்கிறதுக்கு இல்லை, ஆனா புள்ளி கொஞ்சம் குறைவா உங்களுக்கு சரியா? அதே போல வந்து சுவர் அலங்காரம் வந்து மிச்சம் பாறையில் 2009, 12, 13, 16, 18 ஆகிய ஆண்டுகளில் வந்துக்குது. அதே மாதிரி குடை அலங்காரம் 2008, 2014, 2017 வந்துச்சு. அதே மாதிரி வந்து கரை அலங்காரம் அது வந்து 1, 2, 3, 4 வருஷங்கள் 13, 14, 15, 19 ஆகிய பகுதிகளில் வந்துக்குது. ஆனால் கண்டினியூவாக வாரது வந்து இந்த முழுத்தல் அலங்காரம் வந்து அதே போன்று சீத்தி துணிக்கான அலங்காரம் வந்து சரியா? ரைட். இந்த பகுதி 3க்குரிய இதுதான் இன்றைக்கு நான் உங்களுக்கு இது பண்ணணும்னு சொல்லியிருந்தது. ஏதாச்சும் டவுட்ஸ் ஏதாச்சும் இருக்காம இந்த பகுதி 3க்குரிய பகுதிகளில் இருந்து யாராச்சும் டவுட்ஸ் இருந்தா கேட்கலாம். அம்மானி, சஜீதா, சீமா. சார் அமானி ஜாயின் ஆகல, ஆமினா தான் நீக்கி. ஆமினா, சரி. நான் அமானி நினைச்சிட்டு ஃபாத்திமா, ஆமினா, சரி. நான் அமானி ஆயிக்கேன். சரி. ஆமினா, சஜீதா, சீமா. நான் உங்களோட அட்டெண்டன்ஸ் எடுத்துக்கிறேன் வந்து சொன்ன சார் விலங்குருவங்களை கொண்ட இந்த பரவரூப அலங்காரம் ஒன்று காட்டுமா? விலங்குருவங்களை வைத்து பரவரூப அலங்காரமா? ரைட், நான் காட்டுறேன். சார் அடுத்து அந்த பெத்திக் துணி அலங்காரம் அது எப்படி? பெத்திக்குமா காட்டுறேன் உங்களுக்கு. பெத்திக் எப்படி வரும்னு பெத்திக் வந்து இப்படித்தான் வார. அதாவது வந்து விலங்குருவங்களை கொண்டு ஒரு பெத்திக் அலங்காரம் தான் இது. இதில் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா வந்து பாரம்பரிய யானை வடிவத்தை கொண்டு இந்த பெத்திக் அலங்காரம் இருக்குது. பெத்திக் கூடுதலா வந்து இந்த சோக்கலரை விட ஓட்டக்கலர்ல செய்வாங்க. இப்போ செஞ்ச பிறகு வந்து இப்போ பாருங்க அந்த ப்ளூ இருக்குது, அதே மாதிரி வந்து வயலட், என்ன பர்பிள் கலர், இதுக்கு ஏற்ற மாதிரி அந்த ஒரே இதுல வரும் சாயல்ல ஒரே. இப்போ ரெட்டா இருந்தா எல்லோ, ரெட், மெரூன் அப்படின்ற ஒரு இதுல தான் வாங்க. இப்போ இங்கே நீங்க வரைஞ்சிட்டு நீங்க அதை கலரை கொடுத்துட்டு இங்கே கலரை வச்சு சும்மா ஊதி விடுறது தான். ஸ்டோன் வச்சு ஊதினாலும் ஓகே, இல்லாட்டி சும்மா வந்து அங்கே ஓட்ட கலரை வச்சுட்டு வந்து நீங்கள் ஓட்ட கலரை நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா லிக்விடோட தண்ணியோட வச்சு ஊதினீங்கன்னு சொன்னால் அது அப்படியே ஸ்ப்ரெட் ஆகி போகும். வெத்திக்கல அவ்வளோதான் நீக்கிற பெரிய இது ஒன்றும் இல்லை. மற்றது இது கரை அலங்காரமா? இது வந்து அதுக்குரிய அலங்காரம் தான். இப்ப இதுல விலங்குருவங்களை கொண்டு விலங்குருவங்களை கொண்டு சீத்தி துணி ஒன்றுக்கான பரபரப்பு அலங்காரம். இது வந்து ஓகே. விலங்குருவங்கள் பாருங்க வந்து இப்ப இந்த இதுல பேலன்ஸ் இங்க வந்துக்குது. இப்ப இதெல்லாம் வெட்டுப்பட்டு போயில்லை, அதனால பிரச்சனை இல்லை. ஆனா இந்த துணோட பேலன்ஸ் வந்து இங்க வந்துக்குது, அதனால இது ஓகே. சரியா? வேற விலங்குருவங்கள் இங்க பாருங்க. இப்ப இந்த மீன், இது மீன் வந்து என்ன, இது வந்து கேத்திர கணித வடிவிலான விலங்குருவம். விலங்குருவம்ங்கிறது வந்து மீனும் ஒரு இதுதானே, விலங்கு தானே, மீனையும் உங்களுக்கு போடலாம்.
பாருங்க வந்து மீன் சரியா மீனாத்தான் வரையணும்னு சொல்லி இல்லை. இது வந்து கேத்திர கணித வடிவில் அமைப்பில் உள்ள ஒரு அலங்காரம். பாருங்க இது பாருங்க இந்த மீன் பேலன்ஸ் வந்து இங்க வந்துக்குது. ஆகவே வந்து இது வந்து விலங்குருவங்களை கொண்டு அமைக்கப்படும் கேத்திர கணிதத்திலான பரபரூப அலங்காரம் ஒன்றுண்ட ஒரு ஹெடிங் கீழுக்கு இது வரலாம். அதே மாதிரி வந்து சிறுவர் ஆடை ஒன்றுக்கான சிறுவர் ஆடை கேட்டிருந்தா சிறுவர் ஆடை ஒன்றுக்கான பரபரூப அலங்காரம் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தா சிறுவர் ஆடைக்கு இதுக்கு போடையிலும். ஆனா இதுல ஒரு சின்ன இஷ்யூ ஒன்று இருக்கிறேன். என்ன இஷ்யூ? இதுல பேலன்ஸ் இங்க வந்து இல்லை. ஆனா நீங்க அச்செடுக்கக்குள்ள வந்து இப்ப பாருங்க இதுவும் தானே வந்து அந்த டிசைன். அப்ப இந்த டிசைன் பேலன்ஸ் தான் ஒரு இப்ப நீங்க ஒரு அச்சுல தான் கொண்டு போகணும். இப்ப 2-3 அச்சு வச்சுக்கிட்டு மாறி மாறி செய்ய வேணும். ஒரே அச்சுல இருக்கணும். ஒரே அச்சுல இருந்தா தான் அது ஒரு அலங்காரமா வரும். இப்ப நீங்க இதுல பாருங்க, இதுல பாத்தீங்கன்னு சொன்னா எங்கட இதுல பாத்தீங்கன்னு சொன்னா இதான் எங்கட பூ என்ன, இது எங்கட பூ, இதான் எங்கட டிசைனிங். அந்த ஒரு டிசைனிங்கை வச்சு நாங்க என்ன செஞ்சுக்கிறோம், அதே அச்சை வேற வேற இடங்கள்ல கொண்டு வந்து நாங்க வச்சுக்கிறோம். இந்த இது இந்த துண்டு கீழ்ப்பகுதி. இப்ப நீங்க வந்து இதை மற்ற பக்கம் மாத்தி இப்படி செய்யலாம். அப்படி செஞ்சா அதே ஸ்டைலுக்கு நீங்க கொண்டு போகணும். இப்போ ஒரு பூவை இப்படியும் இன்னொரு பூவை இப்படி இப்படி வச்சு இன்னொரு பூவை வந்து இந்த சைடுக்கு மாத்தி இப்படி வச்சா அது ஒரு ஒழுங்குக்கு வராது. ஏன்னு சொன்னா ஒன்னோட ஒன்றும் மெச் ஆகாது. நீங்க எப்படி செஞ்சாலும் வந்து ரோல் பண்ணி பார்க்க கூட வந்து என்ன செய்யணும், இதுல பேலன்ஸ் இங்க வரணும். அதுதான் இதுல உள்ளது. சரியா? வேற என்னமா? இப்பதான் இவ வந்தீங்க ஜுவா எங்க போன இவ்வளவு நேரம்? எட்டு மணிக்கு சொன்ன கிளாஸ். ஜுவா 8:45 வந்திக்கிறேன். ஜுவா நான் பேச விளங்குதானே? கவரேஜ் ப்ராப்ளம்ஸ் சார், சவுண்ட் கிளியர் இல்லை. சவுண்ட் கிளியர்லேருந்து ஏற்கனவே போட்டு நிற்கிறீங்க. கவரேஜ் ப்ராப்ளம் சார். ஓகே, அடுத்த முறை வந்து கொஞ்சம் லைன் உள்ள இடத்துல என்ன கவரேஜ் உள்ள இடங்களில் வந்து இருந்துக்கோங்க. நான் மிச்ச விஷயம் பேசினேன். இதில் நான் ரெக்கார்டிங் வந்து 7 மணி நான் உங்களுக்கு குரூப்பில் போட பார்க்குறேன். வேற என்ன சரி டவுட் இருக்காமா? பகுதி 3 சம்பந்தமாக, அதாவது வந்து பகுதி 3ல பரபரூப அலங்காரம் கட்டாயம் வரும். அதே மாதிரி முழுத்தல் அலங்காரம் கட்டாயம் வரும். பரபரூப அலங்காரம்ங்கிறது எப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லி காட்டினேன். முழுத்தல் அலங்காரம்ங்கிறதும் என்னன்னு நான் சொல்லி காட்டினேன். இதற்கு மேலதிகமா ஏதாச்சும் உங்களுக்கு விளக்கம் தேவையாம? அப்படி விளக்கம் தேவைன்னு சொன்னா நாங்க கிளாஸை நிப்பாட்டுவோம். கிராஃபிக் எப்படியா? கிராஃபிக் வந்து போஸ்ட் டிசைனிங், பேனர், அதே மாதிரி பத்திரிகை ஒன்றுக்கான விளம்பரம், அதே மாதிரி புக் கவர், இதுவரை வரும். நீங்கள் உங்களுக்கு பாஸ்ட் பேப்பரை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஈனா பகுதியில் வந்து நிறைய கிராஃபிக் வரும். உதாரணமாக வந்து அதில் வந்து டெங்கு. இப்போ நீங்கள் அந்த கிராஃபிக் சைட் போகிறேன்னு சொன்னால் இந்த முறை இப்போ நாட்டில் இருக்கிற கரண்ட் சிச்சுவேஷன் வந்து இந்த வைரஸ், கொரோனா வைரஸ் சம்பந்தமாக உங்களுக்கு பெரும்பாலும் வாரத்துக்கு சான்ஸ் இருக்குது. அதாவது வந்து என்ன, வைரஸை கட்டுப்படுத்துவோம், நாட்டை பாதுகாப்போம் அப்படின்னு சில ஹெட்டிங்களும் உங்களுக்கு போடலாம். ஏன்னு சொன்னா போன முறை A லெவலுக்கு போட்டிருந்தேன் வைரஸ் சம்பந்தமா வந்து. ஆகவே வந்து இந்த முறை O லெவலுக்கு உங்களுக்கு வந்து சொல்லுங்கம்மா.
அந்த கிராஃபிக் அந்த இது அந்த நாங்க பேனர்கள் செய்யக்குள்ள அதுல எழுத்துகள் வரையிலுமா? ஓ எழுத்து ஓ இனி பேனர் செய்யக்குள்ள கட்டாயம் எழுத்து வரத்தானமா வேணும். நீங்க கொண்டு கிராபிக்ஸ் செய்யக்குள்ள காட்டலுமா? கட்டாயம் எழுத்து வரணும், அது ஷுவர். எழுத்து இல்லாம நீங்க செய்ய வேணாம் கிராபிக்ஸ். ஹேண்ட் ரைட்டிங் நல்லா எழுதுங்க. பெயிண்டிங்ல மட்டுமே இல்லவா? ஏமா? அந்த பெயிண்டிங்ல மட்டும் காட்ட? ஓ பெயிண்டிங்ல மட்டும் காட்டி ஒரு சில எழுத்துக்களும் வரத்தானே வேணுமா? இப்போ உதாரணமா வந்து பேனர் ஒண்ணுங்கிறது வந்து ஒரு போஸ்டர் மாதிரித்தானே. உதாரணமா சிறுவர் அஹ், தினம் ஒன்றுக்கான ஒரு பேனர் ஒன்று நீங்க செய்யுங்கன்னு சொன்னா வந்து அதுல எழுத்துக்கள் இருக்குத்தானே வேணும். அதே மாதிரி போஸ்டர் ஒன்றும் என்ன சரி ஒன்று நீங்க செய்யறேன்னு சொன்னா வந்து அல்லது வந்து விளம்பர பலகை ஒன்று செய்யணுமா அதை எழுத்து வரத்தான் வேணும். கிராபிக்ஸுக்கு கட்டாயம் எழுத்து தேவை. அந்த எழுத்து வந்து நீங்க இங்க் பேனையால எழுதலாம், அது பிரச்சனை இல்லை. நீங்க கிராபிக்ஸ் செய்யறான்னு சொன்னா நீங்க பென் பாவிக்கலும், அதுல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அதே மாதிரி அலங்காரம் செய்யும் போதும் அது அந்த போர்டருக்கு நீங்க பென் பாவிக்கலாம், இங்க் பேனை பாவிக்கலாம், அதுல பிரச்சனை இல்லை. அலங்காரத்துக்கும் கிராஃபிக்குக்கும் நீங்க பேனை பாவிக்கலாம். ஆனா 100க்கு 30-40 தான் பாவிக்கலாம். 100க்கு 100 பேனையை பாவிச்சு செய்யலாம். அப்படி செஞ்சா புள்ளி கொஞ்சம் குறையும் உங்களுக்கு. ಸರ್ ಅಮಾನುಷನ ಝೂಮ್ ಸಪೋರ್ಟ್ இல்லையாமண்டு ஜாயின் ஆகிக்கொள்ள கஷ்டமா? நான் நினைக்கிற மாதிரி அங்கே கவரேஜ் இஷ்யூவோ தெரியா. இப்போ உங்களுக்கெல்லாம் சார் இல்லை, இப்போ உங்களுக்கெல்லாம் இப்போ நார்மலாக லிங்கை கிளிக் பண்ணதோட 7 இருந்து தானே ஜாயிண்டா ஒன்றுமாகல. சரி அமானி சொல்ல சொன்னேன். சரி சரி ஓகே ஓகே நான் பார்ப்பேன். வேற வேற என்னம்மா டவுட்ஸ் என்ன சரி இருக்குதா இல்லாட்டி கிளாஸ் நாங்கள் நிப்பாட்டுவோமா? சார் அந்த பித்தளை அந்த தாம்பலங்கள் வரக்கூட நடுவுல இருந்து பரவலடைத அது எப்படியே? ஓ அப்படித்தான் வரணும். உதாரணமா பித்தளை தாம்பலத்துக்கு சரி நான் காட்டுறேன். சார் எங்கட ஓபிடி எக்ஸாம் பேப்பர் திருத்தினா நீங்க அனுப்பினா ஓ சார் ஸ்கூலுக்கு கொடுக்க சொல்லுங்க. திருத்தலமா திருத்தலன்னு சொன்னா நானும் மார்க்கிங்க்கு போயிருந்தேன். டீச்சரும் இங்கே இல்லை, திஹார்ல இல்லை. நான் உங்களுக்கு இன்ஷால்ல ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணக்குள்ள சரி நான் திருத்தி தாருன்னு டீச்சர்கிட்ட சொல்லி. டீச்சர் இப்போ உங்களோட பேசணும்னு தான் இருந்தேன். அவன் புள்ள அழுதுகிட்டு இருந்தேன். அவட தீக்கிறேன் புள்ளைய வச்சுக்கிட்டு. உங்களுக்கு வந்து பித்தளை தாம்பலம் சொன்னா இப்போ இது பித்தளை தாம்பலம் தானே. பித்தளை தாம்பலம் வந்து இது சென்டர் ஏன்னா அப்போ சென்டர்ல இருந்து பரவி சொல்லணும், இந்த பரவி போகணும் ஏன்னா. பாருங்க இது சென்டர், சென்டர்ல இருந்து அப்படி பூ வருது, அதுக்கப்புறம் அடுத்த கட்டம், அதுக்கப்புறம் அடுத்த கட்டம். அவன் வந்து இதான் சென்டர்லைக்கு மையம். ஆகவே மையத்திலிருந்து மத்தியிலிருந்து பறந்து செல்லும் விதமாக அமைத்தல் வேண்டும். மற்றதும் அப்படித்தானே வருது. இப்போ உதாரணமா வந்து முழுத்தல் அலங்காரம், இப்போ இதுவும் பாருங்க மத்தியிலிருந்து சுற்றி போகுது, பறந்து போகுது. சரியா? இதுவும் அப்படித்தான் வரும். முழுத்தல அலங்காரம் பொதுவா மத்தியிலிருந்து தான் போகும், பரவி செல்லும். இந்த பாருங்க இது மத்தி முழுத்தல் அலங்காரம், இது மத்தியிலிருந்து இங்கிட்ட ஒன்று இங்கிட்ட ஒன்று இங்கிட்ட ஒன்று இங்கிட்ட ஒன்று திருப்பி இங்க 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 இங்க. அப்ப இதான் மெயின் இடம், இதான் மத்தியனா. இந்த இடத்துல இருந்தா மற்ற இடத்துக்கு வந்து அப்படி கொஞ்சம் கொஞ்சமா போய் பறந்து. வேற இதை பாருங்க, இதுவும் அப்படித்தான் மத்தியிலிருந்து போகுது, இதுவும் அப்படித்தான் மத்தியிலிருந்து. வேறமா ஆமீனா தான் கேட்குற, வேற யார் சரி டவுட் இருக்குதா? ஆமினா கேட்டதுக்கு பிரச்சனை இல்லை, ஆமினா தான் கேட்குற. வெரி குட்.
ரைட். ஒருத்தருக்கும் டவுட் இல்லைன்னு சொன்னா நாங்க முடிப்போம் கிளாஸ். ஆமா சார் உள்ள அலங்காரங்கள் என்ன? எப்படிமா? அந்த உயிருள்ள அலங்காரம், இந்த உயிரற்ற உயிருள்ள அலங்காரங்கள் இருக்கியா? ஓ, உயிருள்ள அலங்காரம் சொன்னா உதாரணமா வந்து இந்த உருவங்கள் வந்து விலங்குருவங்கள், அது வந்து எப்படி வேணாலும் இருக்கலாம். விலங்குருவங்களை வச்சு செய்யறது வந்து உயிரற்றன்னு சொன்னா வந்து இப்ப பூ இல கொல மற்ற வந்து இந்த சில மெட் சைட்ல வர சதுரம் முக்கோணம் இதுகளை வச்சு டிசைன் செய்யறேன்னு சொல்லி சொன்னா அது உயிரற்றது. இப்போ உதாரணமா வந்து இப்ப நான் இந்த போட்டிக்கிறேன், இது வந்து உயிரற்றதுனா உயிரற்றது. இப்போ உயிர் உள்ளதுன்னு சொன்னா நீங்க காட்டுறேன். உயிருள்ளன்னா இது உயிர் உள்ளது, உயிருள்ள விலங்குருவங்கள் இதை வச்சு அலங்காரம் செய்யலாம். உயிரற்றங்கிறது வந்து பூ அது இது உயிர் இல்லாதவைகளை வச்சு அலங்காரம் செய்யறது. வேற ஆமாம், இது வந்து ஏதோ சிக்னல் ப்ராப்ளமா கனெக்ட் ஆகுது. சார் ஒழுங்கமைப்பு சித்திரங்கள் எப்படியே வரும் இந்த முறை? முடியுமா? ஒழுங்கமைப்பு சித்திரங்கள் அந்த ஒழுங்கமைப்புண்டா எப்படி? கொஞ்சம் வாசிங்க அப்ப கேள்வி. கேள்வியில அந்த அதுல வந்துச்சு, இது 2008ஆம் ஆண்டு பேப்பர். அதுல 1வது வெஸ்டாக் தீபாவளி நத்தார் போன்ற விழாக்களின் விசேட நிகழ்வு ஒன்று. 2வது வயலில் அறிவேற்றும் பெண்கள். அதுகளை எப்படியா எப்படிமா ஒழுங்கமைப்பு இத்தனாம் ஆண்டு? நீங்க ஒழுங்கமைப்புன்னு சொன்னா நீங்க சொல்ற இந்த 1வது லான பகுதி கேள்வியா? பகுதி வந்து சொல்றது கருத்து வெளிப்பாடு சித்திரம். கருத்து வெளிப்பாடு சித்திரங்கள்லமா முக்கியமா உருவங்கள் இருக்கணும். உருவங்கள் உங்களுக்கு வரைய தெரிஞ்சாதான் நீங்க கருத்து வெளிப்பாடு சித்திரத்துல நீங்க கை வைக்கலாம். உதாரணமா வந்து வயலில் வேலை செய்யும் விவசாயிகள் அப்படின்னு சொல்லி ஒரு ஹெட்டிங் ஒன்று வந்திருந்தா அதுல உருவம் இருக்கணும். கட்டாயம் வயல்ல வேலை செய்யற மாதிரி குறைஞ்சது ஒரு 3-4 உருவம் சரி இருக்கணும். அப்படி இல்லாம வந்து நீங்க வந்து லேண்ட்ஸ்கேப் சீனரி அழகா கீறி அது என்ன தூரத்துல வீடுகள் ஈக்கிற மாதிரி டிராக்டர் ஈக்கிற மாதிரி அப்படி இப்படி எல்லாம் கீறி மனுஷனை மட்டும் நீங்க கீழாம விட்டீங்கன்னு சொன்னா உங்களுக்கு புள்ளி மிச்சமே கீழே தான் இருக்கும். உதாரணமா 30க்கு 30 கொடுக்க வேண்டிய ஒரு படம் மாதிரி அழகா இருக்குது. ஆனா மனித உருவங்கள் இல்லைன்னு சொன்னா 30க்கு 10 புள்ளி தானே உங்களுக்கு கிடைக்கும். அப்ப கருத்து வெளிப்பாடு சித்திரம்ங்கிறது வந்து கட்டாயம் உருவங்கள் வர வேண்டியது. அதான் ஆனா பகுதி. சார் இது எப்படியா வருதுன்னு கொஞ்சம் சொல்லுங்க. என்னமா? அந்த 2009ஆம் ஆண்டு பேப்பர்ல அந்த பகுதி அதுல ஒரு கேள்வி வந்துச்சு. 8 முனை பித்தளை தாம்பலம் ஒன்றிற்கு மத்தியிலிருந்து சுற்றி வர பரவி செல்லும் வகையில் பாரம்பரிய அலங்காரத்தால் அலங்கரித்து வரைந்த ஊடகத்தின் தன்மையை பேணும் வகையில் வர்ணத்தீட்டு. அது எப்படியே 2019ஆம் ஆண்டு கேள்வியா? 2009ஆம் ஆண்டு உள்ள கேள்வி. ரைட். 2009 வந்து நான் பார்க்கணும். 2009 ரைட். 2009 வந்து 8 முனை பித்தளை தாம்பலம் ஒன்றிற்கு மத்தியிலிருந்து நீங்க வர 8 முனை பித்தளை தாம்பலம் ஒன்றிற்கு மத்தியிலிருந்து சுற்றி வர பரவி செல்லும் வகையில் பாரம்பரிய அலங்காரத்தால் அலங்கரித்து வரைந்து ஊடகத்தின் தன்மையை பேணும் வகையில் வர்ணம் தீட்டுக. 8 முனை பித்தளை தாம்பரம் வந்து
உதாரணமா வந்து அம்ப்ரெல்லா தானே, இப்ப நீங்க கூட அலங்காரம் செய்வீங்க தானே, அதுக்கு மாதிரி நீங்க அலங்காரம் செஞ்சா போதும். உதாரணமா நான் காட்டுறேன். அப்படி ஒரு கேள்வி ஒன்று வந்தா இப்ப பாருங்க, இது எத்தனை இருக்குது? 8 முனை. 1 2 3 4 5 6 7 8 8 முனை இருக்குது. சரியா? இந்த 8 முனைக்கு என்ன செஞ்சீங்க? பாரம்பரிய அலங்காரம். இந்த போட்டிக்கிற மீன் வந்து ஒரு பாரம்பரிய அலங்காரம், போடப்பட்டிருக்கிற பூக்களும் பாரம்பரிய அலங்காரம். ரைட், இது ஹெட்டிங். ஓகே, அந்த ஹெட்டிங்குரிய இது. அப்போ மற்ற எனக்கு கேட்டிக்கிறான் வந்து ஊடகம் என்ன 8 முனை மத்தியில் சுற்றி ஒரு பறவை செல்லும் வகையில் பாரம்பரிய அலங்கரிப்பு அலங்காரத்தை அலங்கரித்து வரைந்து ஊடகத்தின் தன்மையை பேணும் வகையில். ஊடகம் சொன்னா இப்ப நம்ம வந்து பித்தளை தாம்பலம் என்ன கலர் ஆയിരിக்கும்? பச்சை ஆயிக்குமா? இல்ல, வேற என்ன? ஆகவே வந்து அந்த வரைஞ்ச டிராவிங் வந்து எப்படி ஆயிருக்கணும்? வந்து பித்தளை தாம்பலம் மாதிரி பாக்குறாக்களுக்கு வந்து விளங்கக்கூடியதா இருக்கணும். ஆகவே வந்து பித்தளை தாம்பலத்துக்குரிய கலர் வந்து இதுல போட்டிக்கிற மாதிரி கலர் போடலாம், ஆனா இந்த பிளாக் யூஸ் பண்ணக்கூடாது. சரியா? இந்த ஒயிட் ஓகே, அந்த மஞ்சள் ஓகே, மற்றது அந்த மெரூன் மாதிரி உள்ளது, பிரவுன் மாதிரி உள்ளது, அது ஓகே. விலையினா இதுதான் அந்த 8 விளிம்பு. சார் பேக்ரவுண்டுக்கு வந்து கலர் பண்ணணுமா? இல்ல, இப்ப பித்தளை எதுக்கு? என்ன ஹெட்டிங் வந்தா பேக்ரவுண்ட்? பித்தளை. இல்ல 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 பித்தளை. இல்ல, பித்தளைக்கு இப்படி சும்மா விடலாம். இப்ப பாருங்க, இப்ப இன்னொரு பித்தளைக்கு, இப்ப இது வந்து வட்ட வடிவமான பித்தளை. வட்ட வடிவமான பித்தளைக்கு வந்து இந்த புடி இருக்குது. அதாவது வந்து இப்ப நம்ம ஒரு ட்ரே ஒன்று வரைஞ்சா அதுக்கு நாங்கள் புடி வரையும் தானே, அந்த புடி இங்க இருக்குது. அதே மாதிரி நீங்க இப்படி வரைஞ்சிட்டு இதுக்கு இந்த சைடுக்கு ஒரு புடியும் இந்த சைடுக்கு ஒரு புடி வரைஞ்சா ஓகே. ஸோ நார்மலாக வரைஞ்சிட்டா போதும். ஆனா இப்படி வரைஞ்சா பிளண்டு சொல்றதுக்கு இல்லை, ஆனா அதை விட இது வரைஞ்சா வந்து உங்களுக்கு புள்ளி கொஞ்சம் கூடுதலாக விடும். ஆனா இது வட்ட வடிவமா இருக்குது. இந்த வட்ட வடிவத்துக்கு வந்து 8 விளிம்பை நீங்க போட்டுட்டீங்கன்னு சொன்னா லேசு. இப்ப பாருங்க, இந்த பித்தளை தாம்பலத்தை பாருங்க வந்து எப்படி மஞ்சள் போட்டிக்குது, சிவப்பு போட்டிக்குது, மெரூன் இருக்குது, டார்க் மெரூன் இருக்குது. இப்ப இதெல்லாம் போடக்கூடாது. இது வந்து ஒரு என்ன, ஒரு பித்தளை தாம்பலம் மாதிரி எங்களுக்கு விளங்குது, ட்ரே மாதிரி. சரியா? வேறம்மா? வேற டவுட்ஸ் இல்லைன்னு சொன்னா நாங்கள் கிளாஸை நிப்பாட்டுவோம். அப்ப நாங்க முடிப்போமா கிளாஸ்? யார் சரி ஒரு சிக்னல் ஒன்று தாங்க. ரைட், ஓகே. ஆகவே வந்து இந்த கிளாஸ்ல மெசேஜ் ஒன்று வந்துக்குது. ஆமினாத்தான் போட்டிக்கிறேன். ஓகே, ரைட். ஆகவே வந்து இந்த கிளாஸ்ல 4 பேர் தான் இருக்கிறேன். ஒன்றும் ஆமினா, சஜிதா, சீமா, மற்றது ஜுவா, மிப்ரத்தா. 1 2 3 4 பேர் இருக்கிற. மற்றவங்க வந்து வரல. என்ன சரி லைன் கவரேஜ்னு பிரச்சனையோ தெரியா. இன்ஷால்லா அடுத்த அப்படி கிளாஸ் சொல்லியிருந்தா அவங்களுக்கும் கொஞ்சம் இன்ஃபார்ம் பண்ணுங்க, ஞாபகப்படுத்திக்கோங்க. சரியாம்மா? ஓகே, அப்போ நான் கிளாஸ் நிப்பாட்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜஸாக்கல்லாஹ் ஹைரன் சார். முபாரக்கல்லாஹ் அலைக்கும்.